ஸ்ரீ குருப்யோ நமஹ. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஜெகந்நாதாய தே நமஹ. பூரி ஜெகந்நாதரை பற்றி கதைகள், புராண கதைகள் நமக்கு மெய்ச்சிலிர்க்க வைக்கும். அதில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து நமக்கு பரவசப்படலாம். முன்னால் ஒரு சமயத்தில் கணபதி பட்டர்னு ஒரு தீவிர பிள்ளையார் பக்தர் ஒருவர் கர்நாடகாவில் வாழ்ந்து வந்தார். ஆனால் சில நூல்களில் இவர் மகாராஷ்டிராவில் இருந்தார்னு காண கிடைக்கிறது. அவர் விநாயகரைத்தான் உயர்ந்த கடவுள்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்து வந்தது. அதனால் கடவுளின் பிற வடிவங்களை அவர் ஒப்புக்கொள்ளலை. அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் ஜேஷ்ட பௌர்ணமி நாளில் பூரியில் ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ஸ்நான யாத்ரா நடைபெறும். அதாவது பகவானுக்கு அபிஷேகம் நடக்கிற நாள். அந்த நாளில் எதேச்சையாக கணபதி பட்டர் அதில் பூரியில் யாத்திரைக்கு வந்து அதில் கலந்து கொண்டார். அவர் ஸ்நான மண்டபத்தில் அபிஷேகம் நடக்கிற சமயத்தில் ஜெகநாதனை பார்த்தபோது யானை தலையை அவர் காணாததால் ஏமாற்றமும் வருத்தமும் அவருக்கு உண்டாயிற்று. அதனால் மனசு விட்டு போய் பூரியை விட்டு போயிடலான்னு அவர் தீர்மானித்தார். அப்படி இருக்கும்போது கணபதி பட்டரோட உண்மையான பக்தியை புரிஞ்சுண்ட பகவான் ஒரு பிராமண வேஷம் போட்டுண்டு போய் அவர்கிட்ட போய் சொன்னார், சாயங்காலம் நீங்கள் திரும்பவும் கோவிலுக்கு வாங்கன்னு. சரி, ஒரு பிராமணர் வந்து சொல்கிறாரேன்னு சொல்லி கணபதி பட்டர் சரின்னு சொல்லி திரும்பவும் கோவிலுக்குள்ளே தரிசனம் பண்ண போனார் பகவானை. அப்படி அவர் போகும்போது ஜெகநாதன் யானை தலையுடன் விநாயகர் போலவே அவருக்கு காட்சியளித்தார். அந்த தரிசனம் கிடைச்சதும் கணபதி பட்டர் அப்படியே திக்கு முக்காடி போய்விட்டார். அன்றிலிருந்து கணபதி பட்டர் வெவ்வேறு உருவங்கள் எல்லாமே ஒரே பரமாத்ம தத்துவத்தை குறிக்கின்றது என்று உணர்ந்து கொண்டார். அதிலிருந்து இன்று வரையிலும் இப்போ கூட வருஷா வருஷம் நடக்கிற இந்த ரத யாத்திரை ஸ்நான யாத்திரையின் போது கணபதி பட்டரின் பக்தியை போற்றும் விதமாக பகவான் ஜெகநாதனும் பலபத்ரரும் ஹதிவேஷம், அதாவது யானை அலங்காரத்தோட பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். என்னவென்று சொல்வது பகவான் ஜெகநாதனின் பக்த வாத்சல்யம். ஜெய் ஜெகநாத்.